இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்க் 2012 மாடல். இந்த வண்டியில் இப்போ கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ரெண்டுமே ஹை பீம் எரியுது, லோ பீம் மட்டும் மாறல. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட் வந்து உள்ள பால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து ஹை பீம் மட்டும் எரியுது, லோ பீம் எரியல. இப்போ இந்த சாண்ட்ரோக்கு இந்த மவுண்ட் சுவிட்ச் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் அப்புறம் இந்த வண்டிக்கு இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் வந்து அவுட்ரு லாக் வந்து ஓப்பன் ஆகலை, 2 டோருமே ஓப்பன் ஆகலை. இப்போ அந்த டோர் லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சாண்ட்ரோக்கான ஸ்பேரெல்லாம் வந்துருச்சு. டோர் அவுட்ரு ஹேண்டிலு 2 ஹேண்டில் வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் மவுண்ட் சொன்னலைங்க, அது வந்துருச்சு. இனி இதெல்லாம் நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மவுண்ட் செட்டு மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் எரியுது. நெக்ஸ்ட்டு பிரைட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் லாக்கு ஓப்பன் ஆகுது. எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ரைட் சைடு டோர் பேட் ஓகே. லெஃப்ட் சைடு டோர் லாக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இந்த டோர் லாக் தான் ப்ராப்ளம். இதை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.